கொல்கத்தாவில் முறையான திட்டமிடல் இல்லாததால் மெஸ்ஸி நிகழ்ச்சியில் வன்முறை வெடித்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் ரசிகர்களுக்கு கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். கால்பந்து உலகின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்து கொல்கத்தாவில் பங்கேற்ற நிகழ்ச்சி வன்முறையில் முடிந்தது சர்வதேச அளவில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. லேக்டவுனில் உள்ள ஸ்ரீபூமி ஸ்போர்ட்டிங் கிளப்பில் தனது 70 அடி உயர சிலையை நட்சத்திர விடுதியில் இருந்தபடியே மெஸ்ஸி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சால்ட் லேக் மைதானத்தில் ரசிகர்களுடன் சந்திக்கும் நிகழ்ச்சியில் மெஸ்ஸி பங்கேற்றார். அப்போது மைதானத்தில் மெஸ்ஸியை அவரது பாதுகாவலர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சூழ்ந்து கொண்டதால் திரண்டிருந்த ரசிகர்களால் அவரை காண முடியவில்லை. அதிக கட்டணம் செலுத்தியும் திருமணம் தேனிலவை ரத்து செய்தும் ரசிகர்கள் பலர் பங்கேற்ற நிலையில் ஆத்திரமடைந்து மைதானத்தில் வன்முறையில் ஈடுபட்டு அங்கிருந்த பொருட்களை சூறையாடினர். இதனிடையே கொல்கத்தா மைதானத்தில் மெஸ்ஸியின் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய ரசிகர்கள் விழா ஏற்பாட்டாளர்களின் குழப்பத்தால் தான் பெரும் வன்முறை ஏற்பட்டதாக கூறினர். ட்ரீட் பண்ணணும்னு வராரு, ஆக்சுவலாக ஃபேன்ஸ் கிட்ட தான் வராரு அவரு. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பர்சனலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிக் எடுக்கணுன்றதுக்காக கையை பிடிச்சி அப்படியே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ட்விட்டரில். கையை பிடிச்சி அவர் வாண்டடாக அவர் இப்படி ஃபேன்ஸ் கிட்ட போகும்போது அவர் கையை பிடிச்சி வலிக்கிறாங்க. அவர்கிட்டே வர விடல, ஃபேன்ஸ் கிட்டே வர முடியல. அது வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே. சொல்கிறேன் நான், எங்களுக்கு ஒரு பாயிண்டில் சரி எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் வந்துட்டோம். 20,000 30,000 கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான சதத்ரு தத்தா என்பவரை கைது செய்தனர். மேலும் மெஸ்ஸி நிகழ்வில் பங்கேற்ற ரசிகர்களுக்கு டிக்கெட் கட்டணம் திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறை சம்பவம் கவலை அளிப்பதாக கூறியுள்ள இந்திய கால்பந்து சம்மேளனம் நிகழ்ச்சிக்கு தனியார் நிறுவனம் தங்களிடம் எவ்வித அனுமதியும் பெறவில்லை என கூறியுள்ளது. வன்முறை சம்பவம் தொடர்பாக ரசிகர்கள் மற்றும் மெஸ்ஸியிடம் மன்னிப்பு கேட்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.